இன்னைக்கு டே 25 ஆஃப் மை கோல்டன் பீரியட்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மார்னிங் நான் எழுந்துட்டு துருக்கு தாலாட்டு படி தூங்க வச்சுட்டு பாட்டி மட்டன் ஈரல் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பியர்டியும் மீசையும் லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு ஷேப் வச்சுட்டு இருந்தேன். பினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ நானே ட்ரை பண்ணிருக்கேன். பாட்டி நாட்டு கொய்யாக்கா வாங்கி வச்சிருந்தாங்க, அதை அப்படியே ஒரு 2 சாப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சண்டே மார்னிங் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். நேத்து நைட்டே தண்ணி ஊத்தி வச்சிருந்த சாதத்துல நிறைய தயிர் ஊத்தி சைடிஷ்க்கு வெங்காயம், மட்டன் ஈரல் ஃப்ரை, ஃபிஷ்ஷும் அப்புறம் மீன் குழம்பும் செம்ம காம்பினேஷன். இந்த ஐஸ் பிரியாணிக்கு இதெல்லாம் விட மெயின் சைட் டிஷ் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சதும் என்னமோ போதையில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போதையில நானும் தூரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் பசங்க கிரவுண்டுக்கு கூப்பிட்டானுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். நம்ம தம்பிக்கு என் மேல என்ன ஒரு பாசம் பாருங்களேன். திருட்டு நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்து அண்ணன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தான். அந்த மனசுதான் சார் கடவுள். நானும் அதை சாப்பிட்டுட்டே விளையாட போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் வர ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டவுட், ஏன் இந்த பறவைங்க வி ஷேப்ல பறந்து போகுதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நைட் டின்னருக்கு 2 தோசை சிக்கன் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். என்னடா ஒண்ணுமே ஆகல, 20 நாளா கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறோமே நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதை நாளைக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் விடுற போலலாம் இல்ல, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதான் நீங்க இருக்கீங்கல்ல.